இதற்காய் பல வழிகளை நாம் கையாளுகின்றோம். சாமதான பேத தண்டம். இதை வேறு எதற்கோ அல்லவா சொல்வார்கள். ஒரு வேலையாக வேண்டுமா, இந்த வேலையாக வேண்டும் என்று சாமதான பேத தண்ட எல்லாவற்றையும் பயன்படுத்தி விட்டேன் என்பார்களே, நீங்கள் அதையும் இறை வழிபாட்டிற்கு சேர்த்து சொல்கிறீர்களே என்று கேள்வி பிறக்கும். இந்த பிள்ளைகளை எப்படி சமாளிப்பது? சாமதான பேத தண்ட வகைகளிலே சமாளிக்கலாம். இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் அடியவர்கள் உகந்த வழி என்று சொல்லி இருக்கின்றார்கள். சாமம் என்பது இனிய சொற்களை கொண்டு பேசுவது, நல்ல இசையாக சாம வேதம் என்று இருக்கின்றார்கள். அப்படி இனிய சொற்களை பேசி மனம் கவர முயற்சி செய்வது. அடுத்தது தானம். அவர்களுக்கு பிடித்த ஒன்றை தந்து அவர்களை தன் வசப்படுத்துவது. பேதம், பொய்க்காக ஒரு கோபம் காட்டுவது. நீ இப்படி செய்தால் நான் உன் கூட பேச மாட்டேன், இறைவன் என்றால் உன்னை நான் வணங்க மாட்டேன் என்று பொய் கோபம் கொள்வது. தண்டம், பிள்ளைகள் என்றால் கொஞ்சம் கோபத்தோடு தண்டிப்பது போல நடிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுவே இறைவன் என்றால் இந்த உடலை தண்டமாக்கி எத்தனை முறை வீழ்ந்து வணங்க முடியுமோ அத்தனை முறை வீழ்ந்து வணங்குவது. இப்படி பல படிநிலைகளிலே ஆண்டவனிடத்தில் அருளை பெறுவது என்றாலும் சரி, நம் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை நம் வசத்திற்கு கொண்டு வருவது என்றாலும் சரி, இந்த வழிகள் உபயோகப்படும்.